ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பகம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். நல்லா மசாலா வதக்கி அரைச்சி மணக்க எப்படி மீன் குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. மீன் எடுத்து கழுவி உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் போட்டு வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம குழம்பு வைக்கிற வரைக்கும் இது ஊருட்டுங்க. இது மீன் சாப்பிட்றப்போ அந்த மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம்ல, அந்த காரம் உப்பெல்லாம் ஒட்டி டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அதனால தான் மிளகாய்த்தூள் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒருக்கா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம குழம்பு வைக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்குறேங்க. இதில் ஒரு 1.5 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதில் ஒரு 6 பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. இப்போ அது நல்லா ஓரளவுக்கு வதக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாங்க. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்குங்க, இதை போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்புங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனுங்க. இந்த மாதிரி ஒருக்கா மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி மசாலா வதக்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசாலா போட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க, ஏன்னா காரல் அடித்த மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க. இதை ஆற விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பாத்திரம் வச்சு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குங்க. தேங்காய் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு 3 பச்சை மிளகாய். இப்போ கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு 6-7 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம வதக்கி வச்சோம்ல தக்காளி வெங்காயம், இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாங்க. இதில் வெங்காயம் அளவாக போட்டுக்குங்க. ரொம்ப போட்டிங்கன்னா இனிச்சிட்டு போயிடுங்க. எத்தனை பேர் இருக்கீங்களோ உங்கள் தேவைக்கு அளவாக வெங்காயம் போட்டுக்கலாம். பத்துலினாலும் பிரச்சனை இல்லை, ரொம்ப மட்டும் போட்டுறாதீங்க. இப்போ அது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போ இதில் புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணிங்க. இப்போ உப்பு காரம் பார்த்துக்கலாங்க. உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம கொதிக்கட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். குழம்பு பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினா நமக்கு சுண்டி வந்துருச்சு பாருங்கள் 10 நிமிஷத்தில். இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாங்க. மீன் தள்ளி போடுங்க, ஓரமாக போடுங்க. அதே மாதிரி கரண்டி போட்டு கிண்டாதீங்க. ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைப்போம், வெந்துருங்க. தட்டு போட்டு மூடி வைப்போங்க. ஒரு 2 நிமிஷம் கரமிச்சு நம்ம பார்ப்போம் மீன் வெந்துருச்சாங்க. நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.